ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பயத்தை நீக்கினார். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஆபிரகாம் லிங்கன் மிகவும் நேசித்து வாசித்த வேதாகமம் இன்றும் அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சி நிலையம் ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை கையில் எடுத்து திறந்தால் 34ஆம் சங்கீதம் இடம்பெறும் பக்கம்தான் நம் பார்வை முன் வருகிறது. ஆபிரகாம் லிங்கன் அந்த அதிகாரத்தை அடிக்கடி வாசித்திருக்க வேண்டும். அதிலும் விசேஷமாக இந்த 4ஆம் வசனத்தை அவர் திரும்ப திரும்ப படித்தபடியினால் அந்த வசனம் இருக்கும் இடம் தொய்ந்து அழுக்கடைந்திருக்கிறது. ஆபிரகாம் லிங்கனுடைய நண்பர்கள் இந்த சங்கீதம்தான் ஆபிரகாம் லிங்கனுக்கு மிகவும் பிரியமான சங்கீதம் என்கிறார்கள். அமெரிக்காவில் உள்நாட்டு குழப்பம் மிக அதிகமாக ஏற்பட்டு யுத்தம் மூண்ட சமயங்களிலெல்லாம் ஆபிரகாம் லிங்கன் 34ஆம் சங்கீதத்தில் உள்ள இந்த வசனத்தை எடுத்து வைத்து, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று திரும்ப திரும்ப வாசிப்பதுண்டு. ஆம், ஆபிரகாம் லிங்கனை பயம் வந்து கலக்கிய போதெல்லாம் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தரின் அடைக்கலத்திற்குள் ஓடி போய் மறைந்து கொண்டார். அதுவே அவரது சாட்சியாக இருந்தது. நம்முடைய கண்கள் கிறிஸ்துவையே நோக்கும் என்றால் அவரையே நம்முடைய அடைக்கலமாகவும் பெலனாகவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாகவும் ஏற்றுக்கொள்வோம். போராட்ட நேரங்களில் அவருடைய செட்டைகளின் நிழல் நமக்கு பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் தந்தருளும். ஒரு முறை ஒரு குழந்தை ஒரு தீப்பிடித்த அறைக்குள் சிக்கிக்கொண்டது. இருண்ட அந்த இரவில் எல்லா பக்கமும் தீயினால் உண்டான புகை சூழ்ந்தது. தகப்பன் ஓடி வந்தார். மற்றவர்கள் தீயை அணைக்க முயற்சி எடுத்த போது அவர் தன் குழந்தையோடு கூட கதவு சாவி துவாரத்தின் மூலமாக, மகனே பயப்படாதே என்று சொன்னது மட்டுமன்றி தன் முழு பலத்தோடும் கதவை உடைத்து அந்த குழந்தையை காப்பாற்றினார். தகப்பனாருடைய அன்பின் செய்கையை கண்ட மகன் தன் தகப்பனிடத்தில் அவளாய் ஓடி குதித்து அவருடைய மார்பிலே புதைந்து கொண்டான். இதைப் போலவே நம்முடைய பயத்தின் நேரங்களில் நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது மாத்திரமல்ல, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்மை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்ளுகிறார். நீ பயப்படாதே என்று அவர் எத்தனை தரம் நம்மிடம் சொல்லி தேற்றுகிறார். வேதம் முழுவதும் அந்த ஆறுதலின் வார்த்தைகளால் நிரம்பி இருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, எல்லா பயத்திலிருந்தும் நீங்கள் விடுதலையாக வேண்டுமென்றால் கர்த்தர் மேல் விசுவாசமும் அன்பும் வைத்து அவரிலே சார்ந்து கொள்ள வேண்டும். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் கிறிஸ்துவோடு பழக பழக அவருடைய அன்பிலே வளர்ச்சி அடைந்து தேர்ச்சி அடைகிறீர்கள். உங்களுடைய பாரத்தையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடும்போது பயம் உங்களை விட்டு தானாக நீங்கி போகும். இன்றைய நினைவிற்கு 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 38, 39 மற்றும் 40ஆம் அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 1 to 21ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரில் முழு நம்பிக்கை வைத்து விடுங்கள். அவர் உங்களை எல்லா பயத்துக்கும் நீக்கி உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.